என் தங்கமே, பரட்டை தலையோடும் அழுக்கு சீலையை உடுத்திக் கொண்டும் ஒரு பெண்ணானவள் உன்னை தேடி வரப்போகிறாள். இவளை கண்டதும் உன் தாயானவள், நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை அவளுக்கு நீ கொடுத்து விடு. என்ன நடக்கப் போகிறது என்பதனை உனக்கு எடுத்துச் சொல்ல உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். உன்னை தொடரும் இந்த நேரம் முழுக்க இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தர காத்திருக்கிறது என்பதனை உணர்ந்து அதை உனக்கு சரியாக கொண்டு வந்து கொடுத்துவிட இந்த வராகி நான் முடிவெடுத்திருக்கும் இந்த நேரம். இனி எதையுமே என் குழந்தை அவ்வளவு சுலபமாகவெல்லாம் நீ தொலைத்து விடக்கூடாது. நான் இருக்கும் இந்த பொழுதுகளில் உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறதோ அது சரியாகவே நடக்கும். உன் தாயானவளினுடைய அன்பு உனக்கு சொல்லித்தரும் விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க தெளிவோடு எப்பொழுதும் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரங்கள் உன் தாயானவளினுடைய அன்பு உனக்கு முழுமையாக கிடைக்கும் இந்த நேரங்கள். இனி எதையுமே என் பிள்ளை நீ அவ்வளவு எளிதாக விட்டுவிட முடியாது. ஏனென்றால் உனக்கென ஒவ்வொரு விஷயங்களையும் நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன். உனக்கென ஒவ்வொரு நன்மைகளையும் நான் பார்த்து பார்த்து தந்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது நீ எந்த ஒரு விஷயத்தையும் விட்டுவிட நான் அனுமதிக்க மாட்டேன். உன்னை தேடி ஒரு குறிப்பிட்ட அடையாளத்தோடு யார் வந்தாலும் சரி, அதனை நீ எப்படி பயன்படுத்த வேண்டும், தீமையையே ஒருவர் உனக்கு செய்ய வந்தாலும் அதை எப்படி நீ உன்னுடைய நன்மையாக மாற்ற வேண்டும் என்பதனை எல்லாமும் உனக்கு எடுத்துச் சொல்வது இந்த தாயின் கடமை அல்லவா? அதை உன் அம்மா நான் செய்யாமல் சென்றுவிட முடியாதல்லவா? அதனால் இந்த நேரம் இது போன்ற அடையாளத்தோடு வருகின்ற ஒருவரை நீ எப்படி உனக்கு நன்மையை செய்யும்படி பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை எல்லாம் உனக்கு சொல்லிவிடத்தான் உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நடக்கும் விஷயங்களை கவனத்தில் கொண்டு உன்னை தேடி வரும் உண்மைகளை நீ என்னவென்று புரிந்து கொண்டு எப்பொழுதும் எதையும் சந்தோஷமாக எதிர்கொள்ள நீ துணிந்து நிற்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் என் பிள்ளை யோசித்து நீ மனம் வருந்தக்கூடாது. அழுக்கு சீலை, பரட்டை தலை இப்படி சொன்னால் அம்மா நான் இதனை எப்படி எடுத்துக்கொள்வது, இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது, இது எப்படிப்பட்ட விஷயங்களை நடத்தும் என்று தெரியவில்லையே என்று நீ அதிகமாக யோசிக்காதே. சொல்லத்தானே உன் தாயானவள் வந்திருக்கிறேன். எதையும் உனக்கு புரிய வைக்கத்தானே உன் அம்மா நான் வந்திருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் இந்த விஷயங்களை நீ புரிந்து கொள்ளாமல் செல்ல முடியாது. நீ வேண்டாம் என்று சொன்னாலும் நான் உனக்கு நடத்துவதை நான் நடத்தி தராமல் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்த நான் எப்பொழுதுமே உன்னை தொடர்ந்து வருகிறேன் என்பது உண்மையல்லவா? உன்னை தேடி நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உனக்கு நடத்தும் அல்லவா? அதனால் ஒன்றன் பின் ஒன்றாக உன் வாழ்க்கையை நீ முழுமையாக தெரிந்து கொள்ளும் மனநிலைக்கு வந்துவிட்டாய். எதையுமே இனி விட்டுவிட முடியாதபடி இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களையும் நீ பெற்றுக்கொள்ள முன் வந்து விட்டாய் என்பதனை மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரங்களில் நீ எதிர்பார்த்தது எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை உணர்ந்து கொண்டு உன்னை சுற்றி நான் இருந்து நடத்தும் இந்த நேரங்களையும் நீ கவனத்தில் கொண்டு எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. எதையுமே மற்றவர்கள் சொல்லித்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை. உனக்கே சில விஷயங்கள் இப்பொழுதெல்லாம் புரிய தொடங்கி இருக்கிறது. தெய்வத்தின் அன்பு கொண்டு சில விஷயங்களை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகிறதல்லவா? என்னவானது ஏதுவானது என்பதனை எல்லாமும் தாண்டி உனக்கு என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
உனக்கான மனநிறைவை நீ கட்டாயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலமும் இந்த நேரமும் உனக்கு எதை எடுத்து தருகிறதோ அதை எல்லாமும் என் பிள்ளை நீ கட்டாயமாக உணர வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த தெய்வம் உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக உணர வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை தெரிந்து கொள். நான் வருகின்ற இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக நடத்தி தரும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, தாயினுடைய அன்பினாலும் அரவணைப்பினாலும் உன்னை நான் மீட்டெடுக்க வருவதற்கு முழுக்க முழுக்க முக்கியமான காரணம் உன் மனதில் இருக்கும் உண்மையும் நேர்மையும் தான். யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யாத உன்னுடைய நல்ல எண்ணங்கள் தான். உனக்குள் இருக்கும் இது போன்ற விஷயங்கள் தான் எப்பொழுதுமே உன்னை மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை மறந்து விடாது. எப்பொழுதும் உனக்கான நன்மைகளை எல்லாமும் உனக்கு தந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. காலமும் நேரமும் உனக்கு நல்ல புரிதலை தர வேண்டி வருகிறது. இனி உனக்கு நடக்கும் எல்லாவற்றையும் நீ தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எல்லாவற்றையுமே நான் உனக்கு ஒன்றன் பின் ஒன்றாக எடுத்துச் சொல்லி கொண்டுதான் இருப்பேன். எந்த இடத்திலும் என் பிள்ளையை நான் நிச்சயமாக கைவிட்டு விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த காலத்திலும் நான் உனக்கு நடக்கும் இந்த சூழ்நிலைகளை ஒருபோதும் உன்னை தத்தளிக்க விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள். எல்லாமுமாக உனக்கு நான் துணை இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. முழுக்க முழுக்க உனக்கு நல்ல தெளிவை கொடுக்கும் இந்த விஷயங்களை நீ விட்டுவிடக்கூடாது என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா நேரமும் உனக்கு நல்ல நேரம்தான். எல்லா சூழ்நிலையும் உனக்கு வெற்றியை கொடுக்கும் சூழ்நிலைகள் தான். இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பது எல்லாமும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதுதான். எதையுமே யோசித்து என் பிள்ளை நீ வருந்தாதே. எதையும் யோசித்து என் பிள்ளை நீ கலங்காதே. உனக்கு நடப்பது எல்லாமும் நிச்சயமான அன்பை உனக்கு நிறைவாக தர காத்து கொண்டிருக்கும் இந்த நேரம் நீ இழந்ததை எல்லாமும் எண்ணி ஒருபோதும் வருந்தக்கூடாது. உனக்கு நடக்கும் விஷயங்களை நீ கட்டாயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நல்லது வேண்டி உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை நீ கொஞ்சம் கொஞ்சமாக கவனத்தில் எடுத்துக்கொள். அழுக்கு சீலை பரட்டு தலை புரியவில்லையா என் குழந்தையே? ஏதோ ஒரு தெய்வம் உன்னிடத்தில் அழுக்கு சீலையோடு வந்து நின்று உன்னிடத்தில் தனக்கான ஒரு புது சீலையை எடுத்து கேட்கிறது என்று அர்த்தம். அதாவது அவர்களை நோக்கி வரச் சொல்கிறார்கள். அவர்களிடம் நீ செல்ல வேண்டும். அவர்கள் சொல்லக்கூடிய சில விஷயங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். பல குழப்பங்களோடு நீ இருப்பதனால்தான் அவர்கள் பரட்டை தலையோடு வந்து நிற்கிறார்கள். நீ இப்படி குழம்பி இருக்கிறாய். அதனால் எனக்கு புது சீலை எடுத்துக்கொண்டு என்னை காணவா, நான் அங்கே உனக்கு தெளிவு தருகிறேன். இப்படியே நீ இருந்து கொண்டிருந்தாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு முழுமையடையாமல் போய்விடும். உன்னை இந்த வாழ்க்கை நிச்சயமாக வேதனைப்படுத்திவிடும். சுற்றி இருக்கும் மனிதர்கள் எல்லோருமே உன்னை அதிகமாக காயப்படுத்தி விடுவார்கள் என்று சொல்லி ஒவ்வொரு இடங்களிலும் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று அதை எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை தேடி வரக்கூடிய நேரங்கள் இந்த தெய்வம் உனக்கு எடுத்துச் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலங்களில் எல்லாமும் என் பிள்ளை இனி ஒவ்வொன்றையும் நீ நிறைவாக பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எதையுமே யோசித்து யோசித்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை நீ விட்டு விடாதே. உன்னை தேடி வரும் இந்த சந்தோஷங்கள் ஒவ்வொன்றும் உன்னை முழுமையாக மன நிறைவடைய செய்யும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும்.
இந்த வராகியானவள் உனக்கு நடத்தக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ முழுக்க முழுக்க தெளிவுபடுத்தி கொண்டால் அது போதும். சூழ்நிலைகள் எதுவாயினும் உனக்கு நான் தரக்கூடிய இந்த விஷயங்களை சற்று உன்னிப்பாக கவனித்து நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான காலம் இனி உனக்கு எப்பொழுதும் நன்மையை எடுத்துச் சொல்ல வேண்டும். தெய்வம் வந்து விட்டது. தெய்வமே உன்னை தேடி வந்து விட்டது. அப்படியானால் என் பிள்ளை, இனிமேல் நீ செய்யக்கூடிய இந்த விஷயங்களை முழுக்க முழுக்க கவனத்தில் எடுத்துக்கொள். உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை முழுக்க முழுக்க என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள். என்ன நடக்கும் என்றும் ஏது நடக்கும் என்றும் நீ எதையும் யோசித்து வருந்தி கொண்டிருக்காமல் உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு நடத்துவதை நீ சற்றும் சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். நடந்து முடிந்தது எதுவென்றாலும் உனக்கு இனிமேல் நடத்தக்கூடிய விஷயங்களை நான் நல்லபடியாக உனக்கு வழிநடத்தி தருவேன் என்பது உண்மையல்லவா? இந்த வராகி உனக்கு சொல்லித்தரும் இந்த நேரங்களை எப்பொழுதும் நீ விட்டுவிடக்கூடாது. காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ மறக்காதே. எதிர்பார்த்து காத்திருந்த பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லபடியாகவே நடக்க காத்து கொண்டிருக்கிறது. இனிமேல் எதையும் கடந்து நீ பேரானந்தம் கொண்டு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. என் குழந்தையே, சுற்றி இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் புரிந்து கொண்டு நீயும் அதற்கு தகுந்தாற் போல உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். நீ குழப்பமடைய வேண்டும். நீ வேதனை அடைய வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் சரியான முடிவை நீ எடுக்கக்கூடாது என்று சொல்லித்தானே வேண்டும் என்றே இவர்கள் உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, இதையெல்லாமும் நினைத்து நீ வருந்தி கொண்டிருப்பது நிச்சயமாக நியாயமாகாது. இதையெல்லாமும் யோசித்து நீ கலங்கிக் கொண்டிருப்பது எந்த வகையிலும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்காது. அதனால் இனி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் யோசித்து உனக்கான நேரங்களை நீ கவனமாக சிந்தித்து சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை நீ எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரங்களில் நீ எல்லாவற்றையும் உண்மையின் பலனாக உணர வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இந்த தெய்வத்தின் அன்பு உனக்கு அத்தனை விஷயங்களையும் உறுதிப்படுத்தி தரும் என்பதனை மறந்து விடாதே. இந்த தெய்வம் எல்லாவற்றையும் உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. வராகி உன்னை சூழ்ந்து நின்று உனக்கு கொடுக்கக்கூடிய எல்லாவற்றையும் நான் உனக்கே என்று உறுதிப்படுத்தி கொடுக்க வரும் இந்த நேரம் நீ எதையுமே நினைத்து கலங்காமல் சந்தோஷமாக உன்னுடைய புரிதலினால் இந்த வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராகிவிடு. நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்று நீ ஏற்றுக்கொள்ளும் காலம் உனக்கு வந்துவிட்டது. உன்னை தேடி வரும் நேரங்கள் உனக்கு பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் கொடுக்கும் நேரம் உனக்கு வந்துவிட்டது. முன்பிருந்தது போல இப்பொழுது இனி எல்லாமுமே உனக்கு சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் நேரங்கள் உனக்கு எல்லா நிலைகளையும் நம்பிக்கையோடு கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எது போன்ற விஷயங்கள் எல்லாமும் இன்று நமக்கு நடக்கிறதோ, எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் நமக்கென நடக்கிறதோ, இதையெல்லாமும் ஒன்றன் பின் ஒன்றாக என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றையும் நீ உணர்ந்து திருந்தி வாழ்க்கையை வாழ வேண்டும். மற்றவர்களுக்காக எதையும் மாற்ற நினைத்து நீ உன்னுடைய நன்மைகளை ஒருபோதும் தொலைத்து விடாதே. உன்னுடைய தேவைகளை எல்லாமும் நீ ஒரு காலமும் விட்டு விடாதே. இனி இந்த சந்தர்ப்பங்கள் இனி உனக்கு தரக்கூடிய நேரங்கள் என்று ஒவ்வொன்றிலும் உன்னை வாழச் சொல்லும் என்பதனை மறந்து விடாதே. உனக்கு ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் இந்த வாழ்க்கை நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. எல்லா நேரமும் நாம் விரும்பியது போன்ற ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக இந்த நிலை நமக்கு கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஆசைப்பட்டது ஒவ்வொன்றும் நாம் ஆசைப்பட்டபடியே நமக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
எந்த தெய்வத்திற்கு நான் இப்பொழுது சீலை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று என் பிள்ளை நீ கேட்பது எனக்கு புரியாமல் இல்லை. என் குழந்தையே, இது போன்ற ஒரு உருவத்தில் நீ ஒருவரை காண்கிறாய் என்றால், இது போன்ற ரூபத்தில் ஒருவரை நீ கண்டு கொள்கிறாய் என்றால், நிச்சயமாக என் பிள்ளை நீ உடனடியாக செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? உடனடியாக நீ உணர வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நீ உனக்கானவற்றை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய இந்த நேரம், உன் குலதெய்வத்திற்கு நீ வாங்கி கொடுத்தாலே போதும். எந்த தெய்வத்திற்கும் நீ கொடுத்ததற்கு சமமாகும். அவர்களுக்கு நீ கொடுத்துவிட்டு மனதார வணங்கினால் போதும். யார் கேட்டார்களோ, எந்த தெய்வம் உன்னை தேடி வந்ததோ அவர்களுக்கு அது போய் சேர்ந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, உன் தாயானவள் இந்த வராகி உனக்கு சொல்வது புரிகிறதல்லவா? என் தங்கமே, எத்தனை எத்தனை விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்துவிட்டது. எல்லாவற்றிற்கும் மேலாக நமக்கிருக்கின்ற ஒரே நம்பிக்கை நம் தெய்வம்தானே. நமக்கிருக்கின்ற ஒரே பிடித்தம் நம் தெய்வம்தானே. அப்படி இருக்கும் பொழுது நம் தெய்வத்தை தாண்டி நமக்கு இந்த வாழ்க்கையில் எதுவும் இல்லை என்பதனை உணர்ந்து கொண்டு, நமக்கு நடக்கும் இந்த விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை தேடி வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு வாழ்ந்திடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொன்றையும் வெளிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகியானவள் நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு வெற்றியை நான் உறுதிப்படுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? தெய்வம் இருப்பது நிச்சயமாக உனக்கு இனிமேலும் புரிந்துவிடும் காலம் வரும். உனக்கு எல்லா நிலைகளையும் வாழ்ந்துவிடும் நேரம் வரும் என்பதனை மறக்காதே. எந்த தெய்வத்தின் மீதும் நம்பிக்கை கொண்டு ஒரு செயலை நீ செய்துவிட வேண்டும் என்பதனை மறக்காதே. உனக்காகவே துணை இருக்கும் இந்த வராகி என்னுடைய அன்பினை நீ எந்த இடத்திலும் சந்தேகித்து விடாதே. உனக்கு நடப்பதை நான் நல்லபடியாக எடுத்து தருவேன் என்பதனை புரிந்து கொள். உனக்கு கொடுக்கும் எல்லாவற்றையும் நான் சரியாக உனக்கு தந்திடுவேன் என்பதனையும் நீ மறக்காதே. நான் இருக்கும் காலங்களும் நான் வரக்கூடிய நேரங்களும் உனக்கு ஒட்டுமொத்த ஆச்சரியங்களையும் ஒரு சேர நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொள்ளும் காலம் இது அல்லவா? இனிமேல் எதையும் யோசித்து என் பிள்ளை நீ வருந்தாமல் உனக்கான தேவைகளை உணர்ந்து நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டு. உன்னுடைய எண்ணங்கள் அத்தனையும் உன் வாழ்க்கையாக மாறும் காலம் வந்துவிட்டது. நீ நினைத்தது எல்லாமும் உன் சிந்தனையாகும் பொழுது அதிலிருந்து நீ தெய்வத்தின் அருளை பெறக்கூடிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என்பதனை மறந்து விடாதே. யாரேனும் உன் பக்கத்து வீட்டில் உள்ளவர்களாக கூட இருக்கலாம். காலை நேரத்தில் நீ வெளியில் செல்கிறாய் என்று வைத்துக்கொள். அவர்கள் வாசல் தெளித்து கோலமிட வரும்பொழுது கூட அழுக்கு சீலையோடும் பரட்டை தலையோடும் வரலாம். தெய்வம் உனக்கு அறிகுறிகளை எப்படி வேண்டுமானாலும் உணர்த்தி கொடுக்கும். இந்த செய்தி எத்தனை பிள்ளைகளின் செவிகளில் வந்து சேர்கிறதோ அவர்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் தெய்வம் இந்த விஷயங்களை நிச்சயமாக அறிவுறுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் காலம் உனக்கான தேவைகளை எல்லாமும் உணர்ந்து நீ எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. சரியான புரிதலை நிச்சயமாக நான் உனக்கு தரும் பொழுது இவை எல்லாவற்றிலும் என் பிள்ளை நீ நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை மறக்காது. எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ ஏக்கம் கொண்டு தவிக்காமல் உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. தேவையான விஷயங்களை நான் உனக்கு தரக்கூடியவளல்லவா? அதே நேரம் தேவையில்லாத விஷயங்களை உன் வாழ்க்கையை விட்டு விலக்கி வைப்பவளும் இந்த வராகி நான் தான் என்பதனை நீ மறந்து விடாதே. அதனால் தாயின் அரவணைப்பு உனக்கு தருவதை நீ எந்த சூழ்நிலையிலும் கைவிடாமல் இருந்து விட்டாலே அது போதும். இனி அத்தனையையும்
நான் நடத்தித் தர வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த இடத்திலும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்க இந்த வராகி நான் இருக்கிறேன் என்பதனை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய். அது போதும் என் தங்கமே. இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.